வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன தெய்வம் ஆனால் அசுரனை எல்லாம் நடுங்க வச்ச ஒரு பெரிய யுத்த கதை இருக்குன்னு தெரியுமா? முருகனோட பர்த்தில் இருந்து சூரபத்மனை டிஃபீட் பண்ண வரைக்கும் கந்த புராணம்ல இருக்கிற எல்லா ரியல் டிவைன் ஆக்ஷனில் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகனை பிடிக்கும், நீங்கள் ஒரு டிவோட்டீஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கந்த புராணம் ஹிந்து மித்தாலஜியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் புராணம். இது லார்ட் முருகனோட லைஃப் ஸ்டோரியை சொல்கிற ஒரு கிராந்தம். முருகன் எப்படி பிறந்தார், வளர்ந்தார், அசுரனை சூரபத்மனை எப்படி டிஃபீட் பண்ணாருன்னு ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய பக்தி, தர்மா, நல்லது கெட்டது கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முருகன் டிவோட்டீஸ்க்கு ரொம்பவே கன்சிடர் பண்ண வேண்டிய வீடியோ இதுதான். வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு காலத்தில் தர்மம் ரொம்ப வீக்காகி அதர்மம் தலை தூக்கி நின்றது. இந்த உலகத்தில் இருக்கிற அசுர சக்திகள், எஸ்பெஷலி சூரபத்மனோட ஆட்சி மேலே மேலே பெருகி 3 உலகமாக பிரிந்துச்சு. அதாவது ஸ்வர்க்கம், பூலோகம், பாதாளம். இது எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலுக்கு வர மாதிரி ஆக்கிட்டாங்க. சூரபத்மன் ரொம்ப பெரிய அசுரன். அவனோட இன்டெலிஜென்ஸும் மாயா சக்தி இது ரெண்டும் சேர்ந்து தேவர்கள் கூட அவனை எதிர்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அவன் ரூலில் தேவர்கள் தன்னோட இடத்துல இருந்து கூட பயத்தோடு இருக்கணும்னு ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அசுரனோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகும்போது சூரபத்மன் தன்னோட ஆர்மியோட எல்லா லோகங்களையும் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்திரலோகம், அதாவது தேவர்கள் இருக்கிற ஸ்வர்க்கம், அங்கே அட்டாக் பண்ணிட்டான். அடுத்து தேவாந்திரன், அதாவது இந்திரலோகம், தன்னோட சிம்ஹாசனத்தில் இருந்து தள்ளப்பட்டு டிஸ்ஹரி ஆகி நின்னார். தேவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரம்மா, விஷ்ணு, சிவா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குற சிச்சுவேஷன் வருது. இப்படி இருந்த தர்மம் அழியும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. சூரபத்மனோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னா, அவன் ஒரு வரம் பெற்ற அசுரன். அவன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக டிஃபீட் பண்ண முடியாத மாதிரி பிளெஸிங் வாங்கியிருக்கான். அவனோட ஆர்மியில் நிறையா பேர் இருந்தாங்க. தன்னோட ரூபம் மாதிரி அட்டாக் பண்ணுற ஒரு பவர் கூட அவனுக்கு இருந்துச்சு. அவன் ரூலில் தேவர்கள் ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. யாகங்கள் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டுச்சு. ரிஷிகள் டேப் பண்ண கூட டிஸ்டர்ப் பண்ணப்பட்டாங்க. பக்தி கல்ச்சர் ரொம்பவே சப்ரஸ் ஆகிருச்சு. தெய்வங்களோட டிசிஷன் என்ன அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் சிவபெரியவர் ஒரு டிவைன் எனர்ஜி கிரியேட் பண்ணார். அதுதான் முருகன். முருகன் வரும்போது தான் தர்மம் ரீஸ்டோர் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ராப்ஸி சொல்லப்படுது. ஆனால் அதுவரை அசுரனின் ஆட்சி ஃபுல் பவரில் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. சூரபத்மன் ரொம்ப அரோகண்ட் ஆகிட்டான். என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டா அவன் கண்ட்ரோலை இன்னும் டைட்டன் பண்ணிட்டான். இந்த டைமில் தான் தேவர்கள் ரொம்ப சஃபர் பண்ணாங்க. பட் இந்த சஃபரிங் தான் லேட்டர் ஒரு பிக் டேர்னிங் பாயிண்ட்டாக லீட் பண்ணுச்சு. தெய்வங்கள் எல்லாரும் சிவா கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணின பிறகு ஒரு டிவைன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்னு ஸ்டேஜ் வருது. இந்த அசுரனின் ஆட்சி ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு யூனிவர்சிட்டியில் சிக்னல் கொடுக்குது. இந்த டார்க்னஸ் தான் லேட்டர் முருகன் வரத்துக்கு ரீசன் ஆகுது. சிம்பிளாக சொல்லணுன்னா, அசுரனோட ஆட்சி ஆரம்பம்னா தர்மம் மறைஞ்சு அதர்மம் டாமினேட் பண்ண ஸ்டார்ட் ஆனால் ஒரு டார்க் ஃபேஸ். ஆனால் அதுதான் முருகன் அவதாரம் எடுத்ததுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணின காலத்திலோட பிகினிங். இப்போது சூரபத்மனோட சக்தி எப்படி பெருகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அசுரனோட ஆட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சூரபத்மனோட பவர் மேலே மேலே பெருகிட்டு போகுது. இது ஒரு நாளில் நடந்த சேஞ்ச் கிடையாது. இது ஒரு ஸ்லோவான டேஞ்சரஸ் ரைஸ் தான். சூரபத்மன் ரொம்ப இயர்ஸ் தபாஸ் பண்ணினா அவனோட கோல் என்ன அப்படின்னா, நான் தேவர்களை விட பெரிய சக்தி ஆகணும் அப்படின்னு சிவன் கிட்ட வரம் வாங்கின அப்புறம் அவன் மைண்டு ஃபுல்லாக அரோகன்ஸ் ஃபீல் ஆகிருச்சு.
அவன் தப்பாஸ்ல இருந்து கிடைச்ச சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அவன் பாடி மட்டும் இல்லை, அவன் மனசு கூட இன்வின்சிபிளாக நினைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். சூரபத்மனோட ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் மாயா சக்தி தான். இதை யூஸ் பண்ணி அவன் ஒரு ரூபம்ல இருந்து பல ரூபம் கிரியேட் பண்ண முடியும். இல்யூஷன் கிரியேட் பண்ணி தேவர்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியும். இன்விசிபிள் ஆர்மி மாதிரி அட்டாக் பண்ண முடியும். இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் ஒரு சாதாரண அசுரன் இல்லை அப்படின்னு ஃபுல்லி பிலீவ் பண்ணான். மேலே மேலே அவன் கண்ட்ரோல் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸ்வர்க்கமில் இருந்த தேவர்கள் பயத்தோடு இருந்தாங்க. பூலோகத்தில் ரிஷிகள் தப்பாஸ் பண்ண டிஸ்டர்ப் ஆனாங்க. பாதாளம் வரைக்கும் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ரீச் ஆச்சு. இந்த டைமில் சூரபத்மனோட ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அவனை காட் மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஆர்மியில் நிறைய பவர்ஃபுல் கமாண்டர்ஸ் இருந்தாங்க. அவங்கள யூஸ் பண்ணி கிங்டம்ஸை கேப்சர் பண்ணிட்டான். தேவர்களோட யாக்னா ஃபயரை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான். தர்மா ரிச்சுவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டான். அவன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. டைரக்ட் வார் கிடையாது, சைக்காலஜிக்கல் ஃபியர், அதோட இல்யூஷன் வார்ஃபேர் யூஸ் பண்ணினான். அதாவது தேவாந்திர கூட தன்னோட பொசிஷனில் சேஃபாக இல்லை. ஸ்வர்க்கம் கூட த்ரெட்டில் இருந்துச்சு. தேவர்கள் எல்லாரும் பிரம்மா, விஷ்ணு, சிவா கிட்ட போய் இதை ஸ்டாப் பண்ண முடியலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் சூரபத்மன் ஆல்ரெடி திங்க் பண்ணிட்டான், தேவர்கள் என்ன தடுக்க முடியாது, நான் இந்த யூனிவர்ஸோட ரூலர் ஆக போகிறேன் அப்படின்னு. பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவனோட ஈகோ ரொம்ப டேஞ்சரஸ் லெவலுக்கு போகுது. அவன் ரிஷிகளை இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். தேவர்களை ரிச்சுவல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணினான். யூனிவர்சல் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணான். இந்த ஸ்டேஜில் அவன் கம்ப்ளீட்லி பிலீவ் பண்ணிட்டான், நான் அன்பீட்டபிள்னு. ஆனால் யூனிவர்ஸ் பேலன்ஸ் என்னன்னா, அதர்மம் ரொம்ப பெருசாக ஆகும்போது ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக வரும். சூரபத்மன் சக்தி பெருகிற சேம் டைமில் டிவினிட்டி சைடில் ஒரு பிக் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஃப்யூச்சரில் முருகன் அவதாரத்துக்கு ஒரு பேஸாக இருக்குது. சூரபத்மன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுன்னு நினச்சிட்டு இருந்தான். சேம் டைமில் தேவர்கள் சைலண்ட்டாக இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டார்க்னஸ் தான் லேட்டர் ஒரு டிவைன் வாருக்கு லீட் பண்ணும். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சூரபத்மன் சக்தி பெருகுதுன்னா யூனிவர்ஸில் அதர்மம் பீக்கில் போகிற ஸ்டேஜ். ஆனால் அதுதான் முருகன் வரும் எப்பிக் வாருக்கு ஸ்டார்டிங் அலாரம். இப்போது சூரபத்மனோட ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸ்வர்க்கம் கூட சேஃப் இல்லைன்னு ஆயிடுச்சு. தேவர்கள் எல்லாம் ஃபியரில் இருந்த நேரம் அது. இந்த டைமில் ஒரு தேவரும் தனியாக ஃபைட் பண்ண முடியலைன்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. லார்ட் சிவா கிட்ட போய் வேண்டுதல் பண்ணா போகிறோம் அப்படின்னு. அங்கே என்ன வேண்டுனாங்க அப்படின்னு இங்கே பார்ப்போம். தேவர்கள் எல்லாரும் இந்திரா லீடில் கைலாச மலைக்கு போகிறாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப டிவைனாக இருக்கும், சைலன்ஸ் ஃபில்டாக இருக்கும், பவர்ஃபுல் ஆறாக இருக்கும். அங்கே போய் சிவாவோட தியானம் டிஸ்டர்ப் பண்ண அவங்க பயப்படுறாங்க. ஆனால் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. தேவர்கள் கைலாசம் ரீச் பண்ணும்போது சிவா டீப் மெடிடேஷனில் இருந்தார். அவரோட எனர்ஜி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த சைலன்ஸ் கூட ஒரு காஸ்மிக் பவர் மாதிரி ஃபீல் ஆகுது. வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திரா அன்னைக்கு முன்னாடி நின்று கை கூப்பி சிவா கிட்ட சொல்கிறாரு, ஓ மகாதேவா, சூரபத்மன் எங்கள் எல்லாரையும் அழித்து வரான். ஸ்வர்க்கம் கூட அவன் கண்ட்ரோலில் இருக்கு. தர்மா அழியுது, அதர்மம் தலை தூக்குது. அவர் வாய்ஸில் ஃபியர் மட்டும் இல்லை, ஒரு ஹெல்ப்னஸ் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் எல்லா தேவர்களும் ஒரு வாய்ஸில் சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்களை காப்பாற்று சிவா, எங்களுக்கு ஒரு வழி காட்டு அப்படின்னு. இதை கேட்டும் சிவா ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவர் ஐ ஓப்பன் ஆகுது. ஆனால் அவர் ஃபேஸில் கோவமே கிடையாது, காமாக இருக்கார். அந்த சைலன்ஸ்லேயே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. தேவர்களுக்கு அது ஒரு டென்ஷன் மூமெண்ட்டு. சிவா ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஆனால் சிவா ஆல்ரெடி யூனிவர்ஸ் பேலன்ஸ் பார்த்துட்டு இருந்தார். அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, சூரபத்மனோட பவர் ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்னு. சிவா அப்போது பார்வதி, விஷ்ணு, பிரம்மா எல்லா கான்செப்ட் லெவலில் டிஸ்கஸ் பண்ணின மாதிரி ஒரு காஸ்மிக் அலைன்மெண்ட் கிரியேட் ஆகுது.
இந்த அதர்மம் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். ஆனால் டைரெக்டாக அவர் ஃபைட் பண்ண போகிறதில்ல. ஒரு டிவைன் பிளான் வந்து ஒரு ஃபார்ம் ஆகுது. ஒரு நியூ எனர்ஜி மேனிஃபெக்ஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு டிசிஷன் வருது. தேவர்கள் சிவா கிட்ட சைலண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பயம் ஆகுது. ஆனால் சடனாக ஒரு டிவைன் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. கைலாசம் ஃபுல்லாக வந்து எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த டைமில் சிவா ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சிக்னல் கொடுக்குறாரு மாதிரி ஒரு எல்லாருக்கும் இருந்துச்சு. ஹோப் வந்து அவங்க லூஸ் பண்ணலை. தேவர்கள் டைரெக்டாக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சிவா டைரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாலும் சொல்யூஷன் வரும் அப்படின்னு. இந்திரா கண்ணு கலங்கிருச்சு. அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு வழி இருந்தால் போதும், நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. எல்லா தேவர்களும் கைலாசத்தில் ஒரு சின்ன பீஸ் ஃபீல் பண்ணிட்டு திரும்ப போகிறாங்க. ஃபியர் இருந்தாலும் இப்போ ஒரு ஹோப் வந்துருச்சு. சிவா கைலாசத்தில் தன்னோட எனர்ஜி சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. யூனிவர்ஸில் ஒரு பெரிய ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ முருகனோட பிறப்பு. தேவர்கள் சிவா கிட்ட வேண்டுதல் பண்ண அப்புறம் யூனிவர்ஸில் ஒரு பெரிய சைலன்ஸ் வருது. ஆனால் அந்த சைலன்ஸ் பீஸ்ஃபுல் இல்லை. ஸ்டார்ம் வரப்போகிற பிஃபோர் காம் மாதிரி இருந்துச்சு. சூரபத்மனோட அதர்மம் பீக்கில் இருக்கு. தேவர்கள் வீக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் சிவா, விஷ்ணு, பிரம்மா எல்லாரும் ஒரு காஸ்மிக் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு டிவைன் எனர்ஜி ஃபார்ம் ஆகணும். அதுதான் சூரபத்மனை தடுக்க முடியும் அப்படின்னு. சிவா தன்னோட தேர்ட் ஐல இருந்து ஒரு இன்டென்ஸ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறாரு. அது ரொம்ப பவர்ஃபுல் காஸ்மிக் ஃபயர் மாதிரி இருந்துச்சு. அந்த எனர்ஜிக்கு சக்தி மிக்ஸ் ஆகுது. பார்வதி தேவியோட டிவைன் பவரும் சேர்ந்து இந்த காம்பினேஷனில் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் லேட்டர் முருகனாக போகிற டிவைன் பீயிங். அந்த சிவா எனர்ஜி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபார்மில் பர்த் ஆகலை. அது அக்னி, அதாவது ஃபயர் காட் கிட்ட சென்ட் பண்ணப்படுது. அக்னி இந்த டிவைன் எனர்ஜியை தாங்கினாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அக்னிக்கு தாங்க முடியாமல் அந்த எனர்ஜி கங்கா ரிவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கங்கா கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போது அது மெல்ல மெல்ல சரிவான, அதாவது ரீட்ஸ் ஃபாரஸ்ட் ஆனால் 6 ஸ்பார்க்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த 6 ஸ்பார்க்ஸில் தான் லேட்டர் 6 பேபிஸ் வந்து வரும். அந்த 6 ஸ்பார்க்ஸில் இருந்து 6 பியூட்டிஃபுல் டிவைன் பேபிஸ் ஃபார்ம் ஆகுது. ஈச் பேபிக்கு ஒரு யூனிக் டிவைன் ஆரா வந்து இருந்துச்சு. ஆனால் இது டெம்பரவரி ஸ்டேஜ் தான். இந்த பேபிஸை பார்த்த மூமெண்ட்டில் பார்வதி தேவி ஃபுல் காம்பேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவங்கள எம்ப்ராஸ் பண்ணினாங்க. அப்போது ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. எல்லா 6 பேபியும் மெர்ஜ் ஆகி ஒரு சிங்கிள் டிவைன் சைல்டாக ஆகிருச்சு. அதுதான் முருகன். இந்த 6 பேபிஸை நர்ச்சர் பண்ணிட்டாங்க கார்த்திகை பெண்கள், அதாவது 6 செலஸ்ட்ரல் மெய்டன்ஸ். அவங்க அவரோட 6 ஃபேஸஸை செப்பரேட்டாக கேர் பண்ணாங்க. அதனால் முருகனுக்கு லேட்டர் சண்முகா, அதாவது 6 ஃபேஸ்டு காட்னு பேர் வந்துச்சு. முருகன் பர்த்தில் ஜஸ்ட் ஹியூமன் ஸ்டைலில் இல்லை, இது பியூர் காஸ்மிக் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது சிவா எனர்ஜி அது பவர் வந்துச்சு, பார்வதி எனர்ஜி காம்பேஷன்ஸ் வந்துச்சு, அக்னி மீடியம் வந்துச்சு, கங்கா பியூரிட்டி, நேச்சர் அதாவது ஃபாரஸ்ட் பர்த் கிரவுண்டு, இது எல்லாம் சேர்ந்து முருகன் ஃபார்ம் ஆனது. முருகன் பிறந்த உடனே யூனிவர்ஸில் ஒரு வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. தேவர்கள் எல்லாரும் ரியலைஸ் பண்ணாங்க, இந்த சைல்டு சிம்பிள் இல்லை, இவன் சூரபத்மனை டிஃபீட் பண்ண போகிற டிவைன் வாரியர் அப்படின்னு. முருகன் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது அவரோட ஆறால கான்ஃபிடென்ஸ், காம் பவர் வந்து இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு பிரீத் இட் செல்ஃபில் தர்மா ரீஸ்டோர் பண்ண எனர்ஜி இருந்துச்சு. முருகன் பிறப்பு நடந்த உடனே கைலாசத்தில் ஒரு பெரிய சைலன்ஸ் வந்து பிரேக் ஆகுது. யூனிவர்ஸில் வந்து இட் செல்ஃப் ஃபீல் பண்ணுது, ஒரு பிக் வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. சூரபத்மனுக்கு எதிர ஒரு டிவைன் ஃபோர்ஸ் ரெடி ஆகிருச்சு. இப்போது முருகன் பிறந்துட்டாரு. அவரோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து ஒரு டிவைன் பவர் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆனால் யூனிவர்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தர்மம் காப்பாற்ற வேண்டியவன் வந்து ஃபஸ்ட்டு வளர்ந்து ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணணும் அப்படின்னு. அதனால் முருகன் கைலாச
ஒரு ஸ்பெஷலாக வளர்க்க ஸ்டார்ட் ஆகுது. முருகன் 6 டிவைன் ஸ்பார்க்ஸில் பிறந்ததால் அவருக்கு 6 ஃபேஸஸ், அதாவது சண்முகா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுச்சு. இதை கேர் பண்ண கார்த்திகை பெண்கள் அப்பாயிண்டட் ஆகுறாங்க. அவங்க முருகனை ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்க்கல, ஃப்யூச்சர் காஸ்மிக் வேரியர் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஒரு ஃபேஸ்க்கு ஒரு பெண்கள் கேர் பண்ணாங்க. அவங்க பக்தி, லவ், டிசிப்ளின் சேர்ந்து முருகன் வளர்ப்பு நடந்துச்சு. அவரோட மைண்டு காமாக இருந்துச்சு, ஆனால் இன்சைடில் ஸ்ட்ராங் பர்பஸ் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சிவா டைரக்டாக முருகனுக்கு ரொம்ப டீட்டெயில்டு டீச்சிங் கொடுத்தாரா? இல்லை. ஆனால் அவர் ப்ரெசன்ஸ்லேயே முருகனுக்கு காஸ்மிக் விஸ்டம் அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. முருகன் சிவா கிட்ட இருந்த நேரம் சைலன்ஸில் ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டான், மெடிடேஷனில் கண்ட்ரோலை கற்றுக்கிட்டான், ஈகோ இல்லாமல் பவரை யூஸ் பண்ண லேர்ன் பண்ணான். இதுதான் முருகனோட ஃபஸ்ட்டு ரியல் ட்ரைனிங். முருகன் வளர வளர அவரோட சக்தி நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகுது. இது நார்மல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை, இது ஒரு காஸ்மிக் எனர்ஜி. ஸ்பீடாக தாட்டு, இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன்ஸ் பவரு, ஃபியர்லெஸ் மைண்ட் செட்டு, அன்லிமிட்டெட் கான்ஃபிடென்ஸ். அவர் வாக் பண்ணும்போதே கிரவுண்டில் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். முருகன் ரொம்ப சின்ன வயசில் இருந்தமே அவர்கிட்ட ஒரு வேரியர் இன்ஸ்டிங் டெவலப் ஆகுது. அவர் பார்க்கும்போதே தர்மமும் அதர்மமும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்ஸ்டிங்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அசுர எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும், இல்யூஷனை பிரேக் பண்ண முடியும், ட்ரூத்தை இன்ஸ்டன்ட்லி ரெகக்னைஸ் பண்ண முடியும். முருகன் பலம் இன்க்ரீஸ் ஆகும்போது சிவா ஒரு ஸ்பெஷல் டிவைன் வெப்பன் கிரியேட் பண்ண போகிறாருன்னு யூனிவர்ஸ் ஃபீல் பண்ணுது. முருகன் மைண்டில் ஒரு திங்க் ஸ்ட்ராங்காக ஆகுது. ஏன் பர்பஸ் சூரபத்மனை டிஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னு. இந்த டிட்டர்மினேஷன் தான் அவரோட ரியல் பவர். இந்த டைமில் யூனிவர்ஸில் 2 சைட் ப்ரிப்பேர் ஆகுது. தேவர்கள் அவர் ஹோப்பாக இருக்காங்க, ப்ரே பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. முருகன் ட்ரெயின் பண்ணுறாங்க, அவேக்கிங்காக இருக்காங்க, பர்பஸ் கிளாரிட்டியாக இருக்குது. சூரபத்மன் அரோகன்ஸாக இருக்கான், இக்னோரன்ஸாக இருக்கான், எக்ஸ்பான்ஷனாக இருக்கான். பேலன்ஸ் ஸ்லோலி ஷிஃப்ட் ஆகுது முருகன் சைடுக்கு. முருகன் ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த்தை விட மென்டலி ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப டேஞ்சரஸ் லெவலுக்கு போகுது. ஃபியர் வேனிஷ் ஆகுது, டவுட்டே இல்லை, டிசிஷன் இன்ஸ்டண்ட்டாக வருது. தர்மா, கான்ஷியஸ்னஸ் ஃபுல் கிளாரிட்டியில் இருக்குது. இதுதான் ட்ரூ டிவைன் வேரியர் மைண்ட் செட்டு. முருகன் ஃபுல்லி மெச்சூர்டு வேரியர் ஸ்டேஜுக்கு போகும்போது கைலாசத்தில் ஒரு சிக்னல் வருது, வார் இன்விடேஷன் அப்படின்னு. சூரபத்மனோட எண்டு ஸ்டார்ட் ஆக போகிற மூமெண்ட் நியரில் வந்துருச்சு. முருகன் ஃபுல்லாக வளர்ந்துட்டாரு. அவரோட சக்தி யூனிவர்ஸில் ஸ்டேபிள் ஆகிட்டு அப்புறம் தேவர்கள் எல்லாரும் ஒரு திங் கிளியராக ரியலைஸ் பண்ணாங்க. சூரபத்மனை டிஃபைட் பண்ண ஒரு நார்மல் வெப்பன் போதாது, அது ஒரு டிவைன் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் இன்ஃபினைட் எனர்ஜி காம்பினேஷன் வேணும். இந்த மூமெண்ட்டில் தான் சிவா ஒரு பிக்கஸ்ட் டிசிஷன் எடுக்கிறாரு. கைலாசத்தில் சிவா டீப்பாக மெடிடேஷனுக்கு போகிறாரு. அவரோட 3rd ஐ எனர்ஜி, காஸ்மிக் அவேர்னஸ் எல்லாம் ஒரு பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகுது. இந்த சைலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. யூனிவர்ஸ் இட் செல்ஃப் பாஸ் பண்ணின மாதிரி ஃபீல் ஆகுது. சிவா மைண்டில் ஒரு திங் கிளியராக இருக்குது, தர்மம் காப்பாற்ற ஒரு அல்டிமேட் வெப்பன் கிரியேட் ஆகணும் அப்படின்னு. சிவா தன்னோட டிவைன் எனர்ஜி, காஸ்மிக் பவர், யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணாரு. அந்த எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. லைட் மாதிரி ஷைன் ஆகுது, ஃபயர் மாதிரி பேர்ன் ஆகுது, ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, பியூரிஃபிகேஷன் எனர்ஜியாக இருக்குது. இந்த எனர்ஜி ஒரு ஸ்பியர் ஷேப்லுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுதான் வேல். வேல் சாதாரண வெப்பன் இல்லை, இட் இஸ் கான்ஷியஸ் எனர்ஜி. இட் ரியாக்ட்ஸ் டு ட்ரூத் விசஸ் லை. இட் ஒன்லி சப்போர்ட்ஸ் தர்மா. இட் cannot be used by ego. வேல் ஃபார்ம் ஆன உடனே பார்வதி தேவி அவரோட காம்பஷன் எனர்ஜியை ஆட் பண்ணினாங்க. அதனால் வேலுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி வந்தது, ப்ரொடெக்ஷன், பவர், விஸ்டம் சேர்ந்த ஃபார்மாக. வேலை பார்க்கும்போதே ஃபியர் வேனிஷ் ஆகும், ஆனால் ட்ரூத் ஃபேஸ் பண்ண கரேஜ் வரும்.
சிவா வேலை அக்னி தேவன் கிட்ட கொடுக்குறாரு. அக்னி வந்து அதை தாங்கி அது ரொம்ப இன்டென்ஸ் ஹீட்டில் இருந்துச்சு. அக்னி கூட ரியலைஸ் பண்ணார் வந்து இது நார்மல் ஃபயர் இல்லை, இது தர்மத்தோட வெப்பன் அப்படின்னு. அப்போது வேல் வந்து கங்கா மாதிரி பியூரிட்டி அக்வயர் பண்ணுது, விண்ட் மாதிரி ஸ்பீட் அக்வயர் பண்ணுது, ஸ்பேஸ் மாதிரி லிமிட்லெஸ் பவரை வந்து அக்வயர் பண்ணுது. இந்த வேல் வந்து முருகன் கிட்ட வந்த மூமெண்ட் ரொம்ப எப்பிக்கா. முருகன் அதை பார்த்த உடனே வேல் இட் செல்ஃப் ரியாக்ட் பண்ணுது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. வேல் முருகனை சூஸ் பண்ணுது, முருகன் வேலை சூஸ் பண்ணலை, வேல் தான் முருகன் கூட சிங்க் ஆகுது. அப்போ முருகனுக்கு ஃபுல் ரியலைசேஷன் வருது, இது என்னோட வெப்பன் இல்லை, இது ஏன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு. முருகன் வேலை கையில் பிடிச்ச மூமெண்ட்ல யூனிவர்ஸில் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கைலாசத்தில் லைட்னிங் ஃப்ளாஷ் மாதிரி லைட் ஸ்ப்ரெட் ஆகுது. தேவர்கள் எல்லாரும் ஹோப் ஃபீல் பண்ணாங்க. வேல் ப்ளஸ் முருகன் அன்ஸ்டாப்பபிள் தர்மா ஃபோர்ஸ். அது ஒரு வேலோட யூனிக் பவர்ஸ் என்ன அப்படின்னா இல்யூஷனை பிரேக் பண்ண முடியும், எவில் டிஸ்ட்ராய் பண்ணும்போது, பட் தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஸ்பீட் ஆஃப் தாட் மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணும், யூனிவர்சல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் வேக் ஈகோவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஒன்லி தர்மத்துக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். வேல் முருகன் கிட்ட வந்த அப்புறம் யூனிவர்ஸில் ஒரு திங் கிளியர் ஆகிருச்சு, சூரபத்மனோட எண்டு நியரில் வந்துருச்சு அப்படின்னு. தேவர்கள் எல்லாம் இப்போ ஃபியல் இல்லாமல் ஹோப்ஃபுல்லாக இருந்தாங்க. முருகன் ஐஸில் ஒரு காம் ஃபயர் இருந்துச்சு, வார் ரெடி ஆகுது. இதெல்லாம் ஒரு சைட் நடந்தப்ப சூரபத்மன் வந்து சைடில் ஈகோ ரொம்ப ஹை லெவலில் இருந்துச்சு. அவன் சொல்கிறது என்னன்னா ஒரு சின்ன தெய்வம் என்னை தடுக்க போகிறானா அப்படின்னு. யுத்தம் பிளேஸ் செலக்ட் ஆகுது, திருச்செந்தூர் லேட்டர் நோனான சாக்ரட் ஸ்பேஸ். முருகன் சைடில் வந்து தேவர்கள், டிவைன் ஃபோர்ஸஸ், வேல் எனர்ஜி எல்லாமே இருக்குது. சூரபத்மன் சைடில் அசுர ஆர்மி, மாய இல்யூஷன், அதெல்லாம் வேரியர்ஸ், அதெல்லாம் இருக்குது. இந்த பேட்டில் ஃபீல்டில் ஏர் இட் செல்ஃப் ஹெவியாக இருந்துச்சு, லைக் நேச்சர் வெயிட்டிங் ஃபார் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி. முருகன் ஃபார்வர்டு ஸ்டெப் எடுக்கிறாரு, வேல் லைட் ஃப்ளாஷ் ஆகுது. சூரபத்மன் ஆர்மி வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுது. இல்யூஷன் க்ளோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க, ஃபயர் ஸ்டார்ம்ஸ் அட்டாக் பண்ணாங்க, டார்க்னஸ் வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனால் முருகன் வேல் வந்து ரைஸ் பண்ணும்போதே எல்லா இல்யூஷனும் டிசால்வ் ஆகுது. வேல் டசன்ட் ஜஸ்ட் அட்டாக், இட் ரிவீல்ஸ் ட்ரஸ்ட். சூரபத்மன் ஆங்கிரி ஆகிட்டான், அவன் செல்ஃப் மல்டிப்ளை பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ், எவ்ரிவேர் ப்ரெசன்ட் சொல்யூஷன். ஆனால் முருகன் காமாக இருந்தார். ஆனால் அப்போ அவரோட வேலில் ட்விஸ்ட் பண்ணும்போது ஒரு டிவைன் வேவ் ரியலைஸ் ஆகுது, இல்யூஷன் பிரேக் ஆகிருச்சு, எனர்ஜி ரிஃப்ளெக்ட் பேக் வந்துடுச்சு. திருப்பியும் அசுர ஆர்மி கன்ஃபியூஸ் ஆகுது. சூரபத்மன் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுறான். ஹியூஜ் சர்பெண்ட் ஃபார்ம் ஆகுது, கியாண்ட் மவுண்டைன் வந்து ஃபார்ம் ஆகுது, ஸ்டார்ம் கிளவுடு ஃபார்ம் ஆகுது. ஒரு ஷேப்பில் நிற்காமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் முருகன் ரியாக்ஷன் சிம்பிளாக இருக்குது, வேல் ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் ட்ரூத் ஃபார்ம். ஸோ எவ்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வேல் கட் பண்ணுது. இந்த டைமில் தேவர்கள் எல்லாரும் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திரா, ரிஷிஸ் எல்லாரும் எனர்ஜி சென்ட் பண்ணாங்க. அந்த கலெக்டிவ் ப்ரேயர் வந்து முருகனுக்கு பூஸ்ட் கொடுக்குது. ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரிசிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆரா இன்க்ரீஸ் ஆகுது. வார் நவ் ஒன் சைடட் ஃபீல் ஆகுது. சூரபத்மன் ரியலைஸ் பண்ணிட்டான் இந்த ஃபைட் ஃபிசிக்கலி இல்லை, இது தர்மம் விசஸ் ஈகோ அப்படின்னு. அவன் லாஸ்ட் ட்ரை பண்ண முடிவு பண்ணுறான். ஃபுல் பவர், இல்யூஷன், டார்க்னஸ், ஃப்ளட் கிரியேட் பண்ணுறான். ஹோல் பேட்டில் ஃபீல்டு பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் முருகன் வேல் மட்டும் ரைஸ் பண்ணும்போது அந்த டார்க்னஸ் ஸ்ப்ளிட் ஆகுது, லைட் ஸ்ட்ரைட் வந்து பாத் கிரியேட் ஆகுது. முருகன் ஸ்லோலி ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறாரு. வேல் இன் ஹேண்டில் வந்து வைப்ரேஷன் ரொம்ப ஹை ஆகுது. சூரபத்மன் லாஸ்ட் லைனில் என்னன்னா, நான் மறக்க முடியாது. முருகன் காமா ரிப்ளை மாதிரி ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நோ ஈகோ, ஒன்லி தர்மா ஃபோர்ஸ். யூனிவர்சல் இட் செல்ஃப் ஹோல்டு ப்ரீத் எடுக்குது. வார் ஃபுல் கிளைமேக்ஸ் ஸ்டேஜுக்கு போகுது. ஃபைனல் ஸ்ட்ரைக் மூமெண்ட் வந்து நீராயிருச்சு. சூரபத்மனோட எண்டு ஸ்டார்ட் ஆக போகிற மூமெண்ட் தான் இது.
இப்போது யுத்தம் ஆரம்பம் ஆனதுக்கு அப்புறம் 2 ஃபோர்ஸஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்குது. ஒரு பக்கம் சூரபத்மனோட அசுரப்படை, இன்னொரு பக்கம் முருகனோட டிவைன் ஃபோர்ஸ் ப்ளஸ் வேல் எனர்ஜி. சூரபத்மனோட படை ரொம்ப ஹியூஜ். அவர் சோல்ஜர்ஸ் ஆர்டினரி இல்லை. அவங்க எல்லாரும் தப்பாஸ் பண்ண மாய மாஸ்டரி கூட வேரியஸ். ஒரு ரூபம்ல இருந்து பல ரூபம் ஆகுவாங்க. ஷேடோவில் இருந்தே அட்டாக் பண்ணுவாங்க. இல்யூஷன் க்ரியேட் பண்ணி எனிமியை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஃபியர் எனர்ஜி யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பேட்டில் ஃபீல்டில் அவங்க வரும்போது ஏர் ஹெவி ஆகும். லைக் டார்க்னஸ் இட் செல்ஃப் அலைவ் ஆகும் மாதிரி. சூரபத்மன் கமெண்ட் என்னென்னா, முருகனை சரௌண்ட் பண்ணுங்க, ட்ரூத்தை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு. முருகன் பேட்டில் ஃபீல்டில் ஸ்டெப் பண்ணும்போதே ஒரு காம் பட் பவர்ஃபுல் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. நோ ஃபியர், நோ கன்ஃபியூஷன், ஒன்லி கிளாரிட்டி. தேவர்கள் பிஹைண்ட் முருகன் ஸ்டாண்ட் பண்ணினாங்க. ஆனால் முருகன் அலோன் தான் ஃப்ரண்ட் லைனில் இருந்தார். அசுர ஆர்மி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆரோஸ் ஆஃப் இல்யூஷனை கொடுக்குறாங்க, ஃபயர் ஸ்டாம்ஸை கொடுக்குறாங்க, ஷேடோ பீஸ்ட்ஸை கொடுக்குறாங்க. பட் முருகன் ரியாக்ஷன் சிம்பிள். வேல் ரைஸ் பண்ணுறாரு, வேலை ஸ்விங் பண்ணுறாரு, ஆரோஸ் வேனிஷ் ஆயிடுச்சு, ஃபயர் போயிருச்சு, பீஸ்ட்ஸ் எல்லாமே டிசால்வ் ஆயிட்டாங்க. இல்யூஷனை வேல் அக்செப்ட் பண்ணது இல்லை. இட் ரிஜெக்ட்ஸ் ட்ரூத் இல்லாத எனர்ஜி. இப்போது சூரபத்மன் ஆர்மி நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகுறாங்க. ஸ்னேக்கை ஃபார்ம் பண்ணுறாங்க, பெரிய ஸ்னேக். அது மவுண்டெயினை ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸ்டார்ம் டெமானை ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்விசிபிள் வேரியர்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு செகண்டில் பேட்டில் ஃபீல்டு கன்ஃபியூசிங் ஆகுது. பட் முருகன் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்ஸ் பண்ணுறாரு ட்ரூத் ஃப்ரம் எங்கே இருக்குது அப்படின்னு. வேல் ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணுது. வார் ஸ்லோவாக இல்லை, இன்ஸ்டன்ட் ஸ்பீடில் நடக்குது. லைட்னிங் கிளாஷஸ், எனர்ஜி எக்ஸ்ப்ளோஷன்ஸ், லேண்ட் ட்ரெமர், ஸ்கை வைப்ரேஷன். தேவர்கள் ஈவன் பிஹைண்ட் ஃபீல் பண்ணாங்க, திஸ் இஸ் நாட் ஃபிசிக்கல் வார், திஸ் இஸ் காஸ்மிக் எனர்ஜி வார் அப்படின்னு. சூரபத்மன் லாஸ்ட் ட்ரை பண்ண முடிவு பண்ணிட்டான். முருகன் மைண்டில் ஃபியர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு. அசுர இல்யூஷன்ஸ் முருகன் பாஸ்ட் பெயின் எடுக்கிறாங்க. லோன்லினஸ் மாதிரி சீன்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் முருகன் ரியாக்ஷன் கம்ப்ளீட்லி சைலண்ட்டாக இருக்குது. வேல் தான் க்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஃபியராக வேல் டச் பண்ணால் இட் பிகம்ஸ் பவர். முருகன் வேலை கிரவுண்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஒரு டிவைன் ஷாக் வேவ் ஸ்ப்ரெட் ஆகுது. அசுர ஆர்மி எல்லாம் பேலன்ஸ் லூஸ் பண்ணுது. இல்யூஷன் சிஸ்டம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. Well doesn't chase enemies, it destroys source of illusion. இந்த கியாஸில் சூரபத்மன் அவரே பேட்டில் ஃபீல்டுக்கு வராரு. அவர் ரொம்ப பவர் ஃபார்மில் வராரு. லைக் அசுர கிங்காக வராரு, மல்டிபிள் ஆர்ம்ஸில் வராரு, டார்க் ஆரோ எக்ஸ்ப்ளோஷனில் வராரு. அவர் சொல்கிறது ஐ வில் நாட் ஃபால் அப்படின்னு. முருகன் காமா ரிப்ளை பண்ணுறாரு, சைலன்ஸும் ஃபார்வர்ட் ஸ்டெப்ஸும் தான் முக்கியம்னு. டேர்னிங் பாயிண்ட் வருது. இந்த மூமெண்ட்டில் பேட்டில் ஃபீல்டு ஃபுல்லாக சைலண்ட் ஆகுது. ஃபார் அ செகண்ட் தேவர்கள் ரியலைஸ் பண்ணாங்க, ஃபைனல் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. வேல் லைட் மேக்ஸிமம் பிரைட்னஸ்க்கு போகுது. சூரபத்மன் டார்க்னஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துக்கு போகுது. 2 ஃபோர்ஸஸ் நவ் ரெடி ஃபார் ஃபைனல் கிளாஷ். முருகன் விசஸ் சூரபத்மன் ஃபைனல் கான்ஃபரன்டேஷன் ஸ்டார்ட் ஆக ரெடி ஆகுது. அசுரப்பட ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு. முருகன் ஃபுல்லி ஸ்டேபிள் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. யூனிவர்ஸ் இட் செல்ஃப் வெயிட்டிங்காக இருக்குது. இப்போதான் சூரபத்மன் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சூரபத்மனோட ரியல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஃபிசிக்கல் பவர் இல்லை, அவரோட மெயின் வெப்பனே மாயை தான். இதுதான் முருகன் கூட நேருக்கு நேர் ஃபைட் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டான வெப்பன். சூரபத்மனோட மாய ஒரு கைண்ட் ஆஃப் ரியாலிட்டி டிஸ்டார்ப்ஷன் பவர். அது ரியாலிட்டியை மறைச்சு ஃபேக் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணும். எனிமிக்கு வாட் இஸ் ரியல்னு புரியாத மாதிரி பண்ணும். மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஃபியர் க்ரியேட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணுன்னா கட்சி மாறுது, ஆனால் உண்மை மறையுது. சூரபத்மனோட ஃபஸ்ட்டு மாயை பவர்னால் அது ரூபம் மாறுறது தான். அவன் ஒரு செகண்டில் கிங் மாதிரி இருப்பான், நெக்ஸ்ட் செகண்டில் அனிமல் ஃபார்மில் வருவான், ஸ்கையில் க்ளவுட் மாதிரி டிஸப்பியர் ஆயிடுவான், கிரவுண்டில் ஷேடோ மாதிரி ட்ராவல் பண்ணுவான். எனிமிக்கு அவன் எங்கே இருக்கானே புரியாது.
அவனோட நெக்ஸ்ட் பிக் இல்யூஷனே 1 அசுரா 1000 அசுராவாக ஆக்குறது. சூரபத்மன் ஒரு சிக்னல் கொடுத்த உடனே thousands ஆஃப் ஃபேக் சோல்ஜர்ஸ் கிரியேட் ஆகுவாங்க. ரியலாக யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. எவ்ரி டைரக்ஷனில் அட்டாக் வரும் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி வாரில் கன்ஃபியூஷன் தான் மெயின் வெப்பன்ஸாக இருக்கும். சூரபத்மனோட மாயையில் ரொம்ப டேஞ்சரஸான பார்ட்னா அது ஃபியர் க்ரியேட் பண்ணுறது தான். அவன் எனிமி மைண்டுக்கு டைரெக்டாக அட்டாக் பண்ணுவான். பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை வந்து காமிக்க வைப்பான். லவ்டு ஒன்ஸ் வந்து ஹர்ட் ஆகிற இல்யூஷனை க்ரியேட் பண்ணுவான். டிஃபீட்டை ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ண வைப்பான். இது ஃபிசிக்கலி அட்டாக் இல்லை, மென்டலி கொலாப்ஸ் அட்டாக்கு. அவன் மாயையில் அவன் ஃபயர் ஸ்டார்ம்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஓஷன்ஸ் வேவை கண்ட்ரோல் பண்ணுவான், லைட்னிங் இல்யூஷனை க்ரியேட் பண்ணுவான், டார்க்னஸ் ஃபாகை ஸ்ப்ரெட் பண்ணுவான். ஆனால் இதெல்லாம் ரியல் இல்லை, பர்செப்ஷன்ஸ் ட்ரிக்கு தான் இது எல்லாமே. சூரபத்மனோட மோஸ்ட் பவர்ஃபுல் இல்யூஷனா எனிமி மைண்டில் ஹோப் இல்லைன்னு பிலீவ் க்ரியேட் பண்ணுறது. ஒரு வேரியர் ஃபைட் பண்ண முடியாமல் இருக்க ரீசனே நான் ஜெயிக்க முடியாதுன்னு மைண்டை கன்வின்ஸ் பண்ணிடும். எனிமி ரொம்ப ஸ்ட்ராங்னு இல்யூஷன் செட் பண்ணிடும். இந்த மென்டல் ட்ராப் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ். முருகன் கிட்ட வேல் இருக்கு. வேலோட நேச்சர் என்னன்னா ட்ரூத் ஓன்லி ரியாக்ட் பண்ணும், இல்யூஷனை அது பிரேக் பண்ணும், ஃபேக்கை டிசால்வ் ஆயிரும். முருகன் மாயை பார்த்தா உடனே வேல் ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் ரியாலிட்டிக்கு ஷோ பண்ணும். சூரபத்மன் மாயைனா ஜஸ்ட் மேஜிக் இல்லை, இது ஈகோ கிரியேட்ஸ் ஃபால்ஸ் ரியாலிட்டின்னு ஒரு சிம்பிள். ட்ரூத்னா அது மறைச்சு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுற மைண்டு பவர் தான். முருகன் விசஸ் சூரபத்மன் ஃபைட்டில் மாயைனா இல்யூஷன்ஸ் ஆஃப் பவர், வேல்னா ட்ரூத் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். சூரபத்மன் மாயை பீக்கில் வந்து போகும்போது தான் முருகன் வேல் வந்து ஃபைனல் ஃபார்முக்கு போகுது. இந்த மாயையெல்லாம் ஒரு மூமெண்ட்டில் கொலாப்ஸ் ஆக ரெடி ஆகுது. சூரபத்மனோட மாயைகள் ஃபுல் பவரில் இருந்த டைமில் பேட்டில் ஃபீல்டில் கன்ஃபியூஷன் ரொம்ப ஹை ஆகுது. இல்யூஷன், ஸ்பேஸ் ஷிஃப்ட்டு, ஃபியர் எல்லாம் ஓவர்லேப் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் முருகன் காமானின்னு வேலை ரைஸ் பண்ண மூமெண்ட்டில் தான் வந்து ரியல் டர்னிங் பாயிண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. வேலின் அடின்னா அது ஜஸ்ட் ஸ்ட்ரைக் இல்லை, அது ஒரு டிவைன் எனர்ஜி இம்பேக்ட். வேல் ஸ்ட்ரைக் பண்ணால் அது ஃபிசிக்கலி பாடியை மட்டும் அட்டாக் பண்ணது இல்லை, அது இல்யூஷனை பிரேக் பண்ணும், அது ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணும், ட்ரூத்தை ரிவீல் பண்ணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா வேலின் என்ன ரியாலிட்டி ரீசெட் ஸ்ட்ரைக் ஆகும். இதில் ஃபஸ்ட் இம்பேக்ட் என்ன அப்படின்னா, முருகன் வேலை ஃபஸ்ட்டு ஸ்விங் பண்ணும்போது சூரபத்மனோட மாயை சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ஹிட் ஆகுது. ஃபேக் சோல்ஜர்ஸ்லாம் போயிடுறாங்க. ஷேடோவை வந்து அது அழிச்சிருது. மல்டிபிள் ரூபத்தை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருது. ஒரு ஸ்ட்ரைக்கில் 1000 இல்யூஷனாக பிரேக் ஆகுது. செகண்ட் இம்பேக்ட் என்ன அப்படின்னா, ஃபியர் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டமில் கொலாப்ஸ் ஆகுது. எனிமி மைண்டில் கன்ஃபியூஷன் கிளியர் ஆகுது. பேட்டில் ஃபீல்டில் கிளாரிட்டி வேவ் ஸ்ப்ரெட் ஆகுது. அசுர ஆர்மி ஃபஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணாங்க நம்ம மைண்ட் அட்டாக் ஆகுது அப்படின்னு. வேல் கிரவுண்டில் ஹிட் பண்ண ஒரு காஸ்மிக் ஷாக் வேவ் ஸ்ப்ரெட் ஆகுது. சூரபத்மனோட ஆர்மி பேலன்ஸ் லூஸ் பண்ணிட்டு ஸ்கேட்டர் ஆகுது. இது ஃபிசிக்கலி டேமேஜ் இல்லை, காஸ்மிக் கரெக்ஷன் வேவ். சூரபத்மனோட அவனுக்கே வந்து வேலி நாடி ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் மல்டிபிள் ஃபார்ம்ஸில் ட்ரை பண்ணான், லைக் ஸ்னேக் ஃபார்மு, சர்பெண்ட் ஃபார்மு, ஷேடோ கிங் ஃபார்ம். ஆனால் வேல் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா ட்ரூ ஃபார்ம் மட்டும் டார்கெட் பண்ணுது, எல்லா ஃபேக் ஃபார்மையும் பிரேக் பண்ணி விட்டுருது. முருகன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் சூரபத்மனோட ஈகோ கோரை வந்து ஹிட் ஆகுது. நான் அன்பீட்டபிள்னு இருந்த பிலீஃபை வந்து கிராக் பண்ணுறாங்க. அரோகன் சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணி விட்றாங்க. இன்னர் ஃபியரை வந்து ஃபஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த வேலோட அடி தான் எனிமி பாடியில் மைண்ட் டிஃபீட் ஆகுது. சூரபத்மன் லாஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணுறான். ஃபுல் டார்க்னஸ் இல்யூஷன் ஃப்ளட்டை கிரியேட் பண்ணான். ஆனால் முருகன் வேல் ரைஸ் பண்ண உடனே டார்க்னஸ் ஸ்ப்ளிட் ஆகுது, லைட் பார்த்து ஓப்பன் ஆகுது, இல்யூஷன் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுது. இது ட்ரூத் கான்ஷியஸ்னஸோட ஆக்ஷன், ஈகோவை கட் பண்ண கிளாரிட்டி ஃபோர்ஸ், தர்மம் ரீஸ்டோர் பண்ண யூனிவர்சல் கரெக்ஷன். வேலோட அடி அப்புறம் சூரபத்மன் கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிள் ஆயிடுறான். அவனோட பவர் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிட்டு ஃபைனல் ஃபேஸ்க்கு மூவ் ஆகுது, சூர சம்ஹாரமா. அதே மாதிரி முருகன் ஸ்டோரியில் வேல் மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது 2 டிவைன் சிம்பிள்ஸ் தான், மயில் அப்புறம் சேவல். இது ரெண்டும் ஜஸ்ட் அனிமல்ஸ் இல்லை, இதில் ரொம்ப டீப் ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. முருகனோட வாகனம்னா அது மயில், அது ஈகோ கண்ட்ரோல் சிம்பிள்னு சொல்லுவாங்க.
மயில் ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் முருகன் அதை ரைட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா, பியூட்டியும் ப்ரைடு இருக்கும், ஆனால் முருகன் அதை கண்ட்ரோல் பண்ணுவார். ஈகோ மேலே ரைட் பண்ணுற டிவைன் மாஸ்டரி சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக பியூட்டி இருக்கும், ஆனால் அது உனக்கு கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற மீனிங் தான் அது. மயில் ஸ்னேக்ஸை சாப்பிடணும்னு ஒரு பிலீஃப் இருக்குது. ஸ்னேக் அப்படின்னா அது ஈகோ, பாய்சன், நெகட்டிவிட்டி. ஆனால் மயில் அப்படின்னா தர்மிக் பவர் தட் டிஸ்ட்ராய்ஸ் நெகட்டிவிட்டி. முருகன் மயில் மேலே வரதுன்னா நெகட்டிவிட்டி மேலே கண்ட்ரோல் இருக்குன்னு மீனிங். ஸ்பீடு அப்புறம் அவேர்னஸ். மயில் ரொம்ப அலர்ட் அனிமல், சடன் மூமெண்ட் ஆகும், ஃபுல்லாக அவேர்னஸாக இருக்கும். முருகனோட மைண்டில் ஆல்வேஸ் அலர்ட் தர்மா கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ரியாக்ஷன் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். அப்புறம் சேவலோட ரகசியம் என்னென்னா, சேவல் ஃப்ளாக்ல இருக்கிற சிம்பிள் தான் முருகன் ஃப்ளாக்ல இருக்கிற சிம்பிள் தான் சேவல். சேவல் வந்து காலையில் கத்தும் போது டார்க்னஸ் பிரேக் ஆகுது, மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் மீன்ஸ் இக்னோரன்ஸை வந்து பிரேக் பண்ணி நாலேஜை வந்து வருது. முருகன் ஃப்ளாக்ல சேவல்னா ட்ரூத் அவேக்கிங் சிக்னலாக இருக்குது. சேவல் கத்துன உடனே அலர்ட் வரும். முருகன் வந்து ப்ரெசன்ஸ், தர்மா வார் வந்து ரெடி சிக்னலாக இருக்கும், நெகட்டிவிட்டிக்கு ஒரு வார்னிங். இந்த மீனிங் ட்ரூத் ஆல்வேஸ் ரெடி டு ஃபைட் இல்யூஷன் அப்படின்னு. சேவல் மார்னிங் அனௌன்ஸ் பண்ணும், அது வந்து லைஃப் சைக்கிள் அவேர்னஸ், டைம் இஸ் மூவிங், ஆக்ஷன் நீடட் அப்படின்னு. முருகன் சிம்பிளில் சேவல்னா தர்மா டைமிங் கரெக்டாக ஆக்ட் பண்ண ரிமைண்டர் பண்ணுது அப்படின்னு. ரெண்டும் சேர்ந்த மீனிங் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். மயில்னா ஈகோவை கண்ட்ரோல் பண்ணும், பியூட்டியை மாஸ்டரி பண்ணும், ஸ்பிரிச்சுவல் பவராக இருக்கும். சேவல்னா அவேக்கிங், ட்ரூத் அனௌன்ஸ்மெண்ட், அலர்ட் கான்ஷியஸ்னஸ். முருகன்னாலே பேலன்ஸ் ஆஃப் பவரும் அவேர்னஸும் தான். இதில் என்ன காஸ்மிக் மீனிங் அப்படின்னா, வேல்னா ட்ரூத் வெப்பன், மயில்னா ஈகோ கண்ட்ரோல் பண்ணுற வெஹிக்கல், சேவல்னா ட்ரூத் அவேர்னஸ் ஃப்ளாக். இது எல்லாம் சேர்ந்தது தான் கம்ப்ளீட் தர்மா கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறாங்க. மயில்னா ஈகோ மேலே கண்ட்ரோல் பண்ண விஸ்டம், சேவல்னா ட்ரூத்தை வேக் பண்ணுறது. முருகன் இது ரெண்டுமே ஒரு மாஸ்டர். இந்த கந்த புராணம் ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சூரபத்மன்னா அது ஒரு ஜஸ்ட் அசுரன் இல்லை, அவன் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஈகோ, ஆங்கர், ஜெலசி, ஃபியர், இக்னோரன்ஸ். முருகன் ஃபைட் பண்ணுறது அவுட் சைட் எனிமியே இல்லை, இன்சைடில் இருக்கிற டார்க்னஸை தான். இதில் என்ன ஒரு மெசேஜ் இருக்குன்னா, ட்ரூ ஆர்னா உன் மனசுக்குள்ளே நடக்கிறது தான். அப்புறம் முருகனோட வேல் யூஸ் பண்ணுறதுன்னா அது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, வேல்னா கிளாரிட்டி, ட்ரூத், அவேர்னஸ். அது இல்யூஷன்ஸ், ஈகோ எல்லாத்தையும் பிரேக் பண்ணும். ட்ரூத் நெவர் டிஸ்ட்ராய்ஸ் லைஸ், இட் டிஸ்ட்ராய்ஸ் இல்யூஷன். சூரபத்மன் பவரை வந்து இருந்தாலும் அவன் டிஃபீட் ஆகுது. ரீசன், ஈகோ ஆல்வேஸ் அன்ஸ்டேபிள், ட்ரூத் ஆல்வேஸ் பர்மனெண்ட். அரோகன்ஸ் டெம்பரவரி தான், ட்ரூத் தான் எட்டர்னல் அப்படின்னு சொல்கிறது. முருகனோட சிம்பிள் வந்து வேல், மயில், சேவல், அதாவது விஸ்டம், கண்ட்ரோல், அவேர்னஸ். பவர் அலோன் என்ன கிடையாது, கண்ட்ரோலும் அவேர்னஸும் தான் வேணும். சூரபத்மன் ஆட்சி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் முடிவு வருது. நோ மேட்டர்ஸ் ஹவு ஸ்ட்ராங் டார்க்னஸ் இஸ், லைட் இஸ் வில் ஆல்வேஸ் ரைட். கந்த புராணம் சொல்கிறது ஒரு திங் தான், என்ன அப்படின்னா, உனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ணினாதான் ரியல் முருகன் உனக்குள்ளே வேப்பாகுவார் அப்படின்னு. முருகன் ஸ்டோரினா காட் விசஸ் டெமான் மட்டும் கிடையாது, அதுவும் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி. ஈகோவை கட் பண்ணி ட்ரூத்தை அவேக்கன் பண்ணுற ஜேர்னி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிஜமாவே முருகனை பிடிக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை பாய்.